இங்கு வந்திருக்கும் அனைத்து பத்திரிகை, தொலைக்காட்சி, ஊடக நண்பர்களுக்கும் சிறப்பு அழைப்பாளர்கள், சீஃப் கெஸ்ட் எல்லாருக்கும் என் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ். இந்த படத்தை பற்றி சொல்லணுன்னா பிரபாவே நிறைய சொல்லிட்டான். பட் எல்லாருக்குமே ஒரு கொஷன் இருக்கும். இப்போ நிறைய பேர் சினிமாவில் சாதிக்கும்னு சொல்லி துடிச்சிட்ருக்காங்க. ஆனால் ஏன் பிரபாவுக்கு நான் ஹெல்ப் பண்ணேன்றது இருக்கும். ஸோ பிரபா எங்கிட்ட ஃபர்ஸ்ட் சேர்ந்தது ஒரு 7 இயர்ஸுக்கு முன்னாடி. அப்போ அவன் வந்தோடனே அவனுடைய ஃபேமிலி பேக்ரவுண்ட் பற்றி சொன்னான். அவன் எந்தவித சப்போர்ட்டும் இல்லாமல், அவனுக்கு யாருமே உறுதுணையாக இல்லாட்டி அவன் ஒரு தப்பான பாதையில் போய் அவன் வாழ்க்கையை தொலைச்சிருப்பான்னா. ஸோ என்னால் முடிஞ்ச ஒரு உதவி என்னென்னா, ஒரு பையனை நல்ல வழியில் கொண்டு வரணும். ஸோ அவனை எங்களோட அசிஸ்டன்ட் சேர்த்து அவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சொல்லி கொடுத்துட்ருந்தேன். என்மேல் அவனும் ரொம்ப அன்பாக இருப்பான். ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் மாதிரி இல்லாமல் எனக்கு தம்பி மாதிரி, எனக்கு கால் மசாஜ் பண்ணுறதுலேருந்து, எனக்கு குடை பிடிக்கிறதுலேருந்து, எது வேணாலும் ஒரு அண்ணனுக்கு பண்ணுற மாதிரி எல்லாமே பண்ணுவான். ஏன்னா நாங்கள் டே அண்ட் நைட் ஷூட் பண்ணுவோம். அவனும் சில நேரத்தில் ஒரு பட ஷூட்டிங்லேருந்து ஓடி போயிட்டான். ஏன்னா டே அண்ட் நைட் ஷூட் போடுறதால அவனால் அவனை தூக்கம் இல்லாமல் இருக்க முடியாது. அப்படிப்பட்டவன் யோகியன் படம் போஸ்ட் ப்ரொடக்ஷன் டைம் தூங்காமல் அவ்வளோத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணான். அப்போ தான் தெரிஞ்சிச்சு அவன் இப்போ ஜெயிக்கணும்னு சொல்லி அவனுக்கு ஒரு வைராக்கியம் வந்துருச்சு. ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணான். யோகியன் உருவானது கூட நாங்கள் மாமரம், என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட் மாமரம் லைஃப் டைம் பீரியட் படம் அது பண்ணிகிட்ருந்தோம். பண்ணிகிட்ருக்கும்போது ஒரு நாள் எங்கிட்ட அவன் ஒய்ஃப் மீனாவை கூப்பிட்டு வந்து சார், நான் இப்போ ஒரு படம் உங்களை வச்சு டைரக்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கல்யாணமே பண்ணிட்டேங்கண்ணா. என்னடா இப்படி சொல்கிறேன்? ஆமாம் சார், நான் டைரக்ஷன் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணிட்டேன்னா. ஏன்டா போய் சொன்னாலும் எனக்கு வேறு வழி தெரியல சார், நான் ஒரு டேரக்டரை தான் எனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்கன்னாங்க. ஸோ எப்படியாவது நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும்னா. ஸோ உடனே நான் இப்போ என்னுடைய ஆப்புக்காக ஒரு மூவி ரெடி பண்ணியிருந்தேன், தமிழ் தெலுங்கில், யோகியன். அந்த படத்தை சரி ஓகே இதை நீயே டைரக்ட் பண்ண சொல்லி அவனை டைரக்ட் பண்ணுறதுக்கு உடனே எங்கிட்ட இருந்த பணத்தில் உடனடியாக ரெடி பண்ண படம் தான் யோகியன் படம். அது நாங்கள் நினச்ச மாதிரி வரலனா கூட அவனுக்கு ஒரு நல்ல பேரை வாங்கி கொடுத்துச்சு. அவனுக்கு ஒரு நல்ல மரியாதை வாங்கி கொடுத்துச்சு. அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவன் பையன் பிறக்கும்போது அவனுக்கு டேரக்டராக இருக்கணும்னு ஆசைப்பட்டான். அதே மாதிரி யோகியன் வந்ததுக்கப்புறம் அவன் பையன் ஜெய் சாய் பிறந்தான். அந்த படம் அவனுக்கு ஒரு அடையாளத்தை வாங்கி கொடுத்துச்சு யோகியன். அதுக்கப்புறம் யோகியன் படம் பண்ணும்போது அவனுக்கு சப்போர்ட்டாக நான் இருந்தேன். ஆனால் இனிமே நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ். இது அவனே தனியாக அவனுடைய முயற்சியில் அந்த யோகியன் படத்தோட அடையாளத்தை வச்சுக்கிட்டு ஒரு ப்ரொடியூசரை பிடிச்சி பண்ணிவிட்டு, நான் இந்த மாமரம் 5.1 மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும்போது அன்றைக்கி சடனாக அவன் ஒய்ஃபு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்தாங்க. சார், நான் இந்த படத்தை முடிச்சிட்டேன் சார், ட்ரெய்லர் பாருங்கன்னா. பார்க்கறது முதல்ல சொன்னான், சார் உங்கள்கிட்ட கற்றுக்கிட்ட நிறைய விஷயம் அதில் வச்சுருக்கேன், நீங்கள் யூஸ் பண்ணுற கன் ஃபைட்ஸு, ஹெலிகாப்டர் ஷாட்ஸ் எல்லாம்னா. பார்த்தோன்னு உண்மையாகவே ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன். அதாவது ஷார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆர்டிஸ்ட் நியூ ஃபேஸ். அது ரொம்ப ராவாக நேச்சுரலாக இருக்குது. ஸோ இப்போ எப்படின்னா சினிமாவில் பார்க்கும்போது ஒரு நார்த் இண்டியன்ஸ் ஹீரோயின்ஸை கொண்டு வச்சு படத்தை எடுக்காமல் நேச்சுரலாக இங்கே தமிழ்நாட்டு பெண்களை மெயின் கேரக்டரில் எடுத்திருக்கான். மற்ற சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்ட்டாக எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸ் தான். ஆக்சுவலி பில்லா போஸ் எல்லாமே அவன் கூட அமைச்சர் ரிட்டர்ன்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர் ஒர்க் பண்ண பரிச்சயமான பில்லா போஸ், அப்புறம் ராஜ்மித்ரன், எக்ஸாமி, எல்லாருமே மீச ராஜேந்திரன் பிரதர் எல்லாருமே அந்த டீமை அவன் கரெக்டாக அசம்பிள் பண்ணி ஒரு படத்துக்கு தேவையானதை அழகாக பண்ணியிருக்கான். ட்ரெய்லர் நான் அன்னைக்கு பார்த்துன்னு சொன்னேன், ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகிட்டேன், சூப்பராக இருக்குன்னு. நான் பண்ண அந்த ஹெல்ப்பு இப்போ அவனுக்கு யூஸாக இருக்குது. டெஃபினட்டாக எனக்கு நம்பிக்கை இருக்குது. நான் எத்தனை பேருக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன், சொல்லிக்காட்ட தேவையில்லை. பட் சொல்லிக்காட்ட பிடிக்கலை. பட் ஆனால் அவங்கெல்லாம் மறந்துட்டாங்க. பட் இந்த பையன் சாய் அதை மறக்கலை. நான் வேணான்னு சொன்னால் கூட அவன் தான் அந்த டாக்டர் புண்ணியம்னு சொல்லி டைட்டில் வைப்பான். ஏன்டா அப்படி வைக்கிறான்னா, இல்லை சார் அது உங்களுக்கு டாக்டரேட்
ஹியூமனிட்டி, மனிதநேயத்துக்காக கொடுத்தாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் பார்த்ததுலேயே ஒரு உண்மையான ஒரு நல்ல மனிதநேயம் மிக்கவர் நீங்கள். அதை நீங்கள் வச்சு தான் அவன் சொல்லி நான் பண்ணுறவங்களே அவன் வச்சுருவான் எல்லாத்துலேயும். டாக்டர் புண்ணியமன் ஜெய் ஆகாஷ்ன்னு சொல்லி. ஸோ அந்த நன்றியை மறக்காமல் இப்போவும் இருக்கான். டெஃபினட்டாக அவன் தொடர்ந்து இருப்பான், நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஆனால் அவன் என்ன மறந்தாலும் பரவாயில்ல, அவன் நல்ல ஒரு பெரிய பொசிஷனுக்கு வரணும். அப்போ நான் பார்த்து சந்தோஷப்படணும். ஒரு பையன் அவன் லைஃப் வேஸ்ட் ஆகாமல் அவனை ஹெல்ப் பண்ண, இப்போ அவனுக்கு நல்ல பிரைட் ஃபியூச்சர் இருக்குன்னு சொல்லி டெஃபினட்டாக எனக்கு தெரியும். அவனுடைய அந்த டெடிக்கேஷன், நான் வேறு நிறைய டேரக்டர்ஸை பார்ப்பேன், அவங்களுக்கும் சொல்லுவேன் என்னென்னா டேலண்ட் மட்டும் இருந்தால் பத்தாது, அது டெடிக்கேஷன் தேவை. அதுக்காக நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணணும். அந்த டெடிக்கேஷன் அண்ட் ஹார்ட் ஒர்க் பிரபாட் இருக்குது. டெஃபினட்டாக பிரபா ஒரு மிகப்பெரிய டேரக்டராக சொல்லி நான் ஆசைப்பட்றேன், எதிர்பார்க்குறேன். தேங்க்யூ. ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். நான் யாராவது பேர் விட்டுடுவேன், அதுக்கப்புறம் அதனால என் மேலே கோச்சிப்பீங்க. அதனால மேடையில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் வணக்கம். பிரபா இங்கே வா. இப்போ நீ என் பக்கத்தில் இப்படியே நெல்லு, யார் கட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ யாரும் கட் பண்ண மாட்டாங்க, சரியா? அண்டு எனக்கு ஒரு டவுட்டு. நான் வந்த உடனே நானும் தான் அதில் 2 ஷாட் வந்தேன். பசங்களை செட் பண்ணியிருக்கியா? செம்மையாக கை தட்டுறாங்க உனக்கு. சரி, நம்பிட்டேன். சரி, அதுக்கப்புறமா என்னென்னா, எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் ரொம்ப கொஞ்ச நாள் தான் ஒர்க் பண்ணேன். அதில் எனக்கு நீ ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்த. அண்ட் ஜெய் ஆகாஷ், நிஜமாவே தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா க்ரியேட்டர்ஸை ஒரு நம்பிக்கை கொடுத்து அப்படி டெவலப் பண்ணுறது எல்லாராலையும் முடியாது. யூ டிட் அ கிரேட் ஜாப். ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு யூ. அண்ட் அதுக்கப்புறமா ராமண்ணா, నాకు அன்னம் పెట్టిన அண்ணா, புத்தூரில் அப்படி ஒரு பிரியாணி கிடைக்கும்னு எனக்கு தெரியவே தெரியாதப்பா. செம்ம சாப்பாடு கொடுத்தாங்க. அண்ட் இவன் மட்டும் என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தினான். நிறைய டேக்ஸு. எங்கே நம்ம கேமராமேன், உங்களெல்லாம் என்னை என்னான்னு ஷூட்டிங்கு கூட்டிகிட்டு போய் என்னை ஒரு ஹோல் டே நிறைய ஷார்ட்ஸ் நானாக அப்போது இவனோட ஹார்ட் ஒர்க் பார்த்தேன். அண்ட் எனக்கு ரொம்ப நல்ல விஷயம்னா, ஜெய் சொன்ன மாதிரி இந்த எல்லா ஹீரோயின்ஸும் நார்த்துலேருந்து வராங்க. ஃபுல்லாக மேக்கப் எல்லாம் போட்டுட்டு இருக்காங்க. நான் கூட தான் மேக்கப் போட்டுட்ருக்கேன். நான் ரொம்ப வருஷமாக இண்டஸ்ட்ரியில் இருக்கேன், எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஆனால் இந்த 4 பெண்கள் பண்ணாங்க இல்லையா, ரொம்ப ராவாக, ரொம்ப ஒரிஜினலாக எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஸோ படம்னா இப்படி தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட ஒரு அவார்ட் ஃபிலிம் மாதிரி எல்லாத்துக்கும் மேக்கப் போட்டுட்டு ஜாஸ்தியாக பண்ணாமல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக படம் வந்திருக்கு. அண்ட் இவ்வளோ தூரம் இந்த காலத்தில் சின்ன படங்கள் அப்படின்னு சொல்கிற அந்த மாதிரி நீ சொன்ன பற்றியா, ஃபீல் பண்ண பார்த்தியா? ரைட் தான். சின்ன டைரக்டர் எல்லாருமே சின்ன டைரக்டராக இருந்து தான் பெரிய டைரக்டராக இருக்காங்க. சின்ன நடிகராக இருந்து தான் பெரிய நடிகராங்கிறாங்க. அதனால அதெல்லாம் நீ நினைக்கவே கூடாது. ரொம்ப ஃபீல் பண்ண. ஏன் இப்போ கண்ணெல்லாம் கலந்துச்சாலா குட்டி? சரி, ஓகே. ஸோ இந்த படம் 100% வெற்றி அடையும். அதில் நோ டவுட். நான் இன்னொன்று சொல்லணும், இது வெற்றி அடையும், அதை விட்டுடுங்க. ஆனால் நீ இது எந்த நாளை இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ்னு வச்ச 5 நாளாக என்னை வச்சு கிழிக்கிறாங்க ஹெட்லைன்ஸில். நிஜமாவே 5-6 நாளாக நான் தான் ஹெட்லைன்ஸ், தெரியுமா? ஷக்கீலாவை அடித்து நொறுக்கி விட்டார்கள் அப்படி இப்படின்னு. எங்கப்பா அடி வாங்கியிருக்கிறேன்? நம்மளெல்லாம் அடிக்க முடியுமாப்பா? சரி, நீங்களும் ஏதோ எழுதுறீங்க, கண்டென்ட் கிடைக்கும்னு சொல்லிட்டு எழுதுங்க. ஸோ ஆல் த பெஸ்ட் டு த டீம். அண்ட் ஐ எம் லுக்கிங் ஃபார்வர்ட் டு ஒர்க் வித் யூ மோர் அண்ட் மோர். அண்ட் காட் பிளஸ் யூ. எனக்கு உயிர் கொடுத்த தாய் தந்தையருக்கு என்னுடைய முதல் வணக்கம். என்னை சினிமாவிலும் அரசியலிலும் அறிமுகப்படுத்திய எங்கள் ஆசான் சொக்க தங்கம் மதுர சிங்கம் கேப்டன் அவர்களுக்கு என்னுடைய 2வது வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய 3வது வணக்கம். முக்கியமாக மேடைக்கு முன்னால் இருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும், மேடையில் அமர்ந்திருக்கும் சான்றோர்கள், முக்கியமாக அண்ணன் சிறு தயாரிப்பாளர் சங்கம் அன்பு செல்வன் அண்ணன் மற்றும்
இனிமேல் அவரை வந்து சின்ன கேப்டன் தான் சொல்லணும், திரு ஜெய் ஆகாஷ் அவர்கள். ஏன்னா கேப்டன் அவர்கள் 53 இயக்குனர்களை அறிமுகப்படுத்தி இருக்கிறார். சாதாரண விஷயம் கிடையாது. 53 டைரக்டர் அறிமுகப்படுத்தியிருக்கிறாரு. மொத்தம் 420 பேரை சினிமாவுக்கு அறிமுகப்படுத்தியவர் புரட்சி கலைஞர். யாருமே கிடையாது. இதுக்கு முன்னாடி உள்ள நடிகர்கள் எந்த நடிகர்களும் அந்த மாதிரி பண்ணது கிடையாது. அடுத்ததாக நம்ம ஆனந்த ஐஜேகே மாநில துணைத் தலைவர் ஆனந்த முருகன் அவர்கள் மற்றும் மேயருடைய தந்தையார் அவர்கள் மற்றும் எங்களுடைய சக கலைஞர் தம்பி பிர்லா போஸ் அவர்கள் மற்றும் ராஜ்மித்ரன் அவர்கள் மற்றும் ஆஷா மேடம், அப்புறம் கவிதா, அப்புறம் கீர்த்தி, சங்கீதா, எங்களுடைய ஒளிப்பதிவாளர் கருப்பு நிலா பாண்டியன். திரும்ப ஒரு டைட்டில் அப்படிதான் போடணும், கருப்பு நிலா பாண்டியன் அப்படின்னு. அடுத்ததாக என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கே வருகின்றிருக்கும் என்னுடைய மரியாதைக்குரிய என்னுடைய தம்பி சம்பத்ராம் மற்றும் எங்களுடைய முதலாளி என்னுடைய டார்லிங், நாங்கள் அன்பா ரமணா சார் தான் சொல்லுவோம். எல்லோருக்கும் என்னுடைய 3வது வணக்கம். என்னுடைய பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. சினிமா அப்படிங்கிறது ஒரு கிரேக்க சொல். தமிழில் அதுக்கு பேர் சலனம். அதாவது ஆரம்ப காலத்தில் அது ஊமை படமாக இருந்தது. அதனால் நம்ம தமிழில் அதை வந்து சலனம் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. 18வது 19வது செஞ்சுரியில் இந்த சினிமா ஆரம்பிக்கப்பட்டது. எட்வர்ட் மற்றும் சார்லஸ் 1836 எட்வர்டுங்கிற ஒரு இதை கண்டுபிடித்தார். 1862 சார்லஸ் அப்படிங்கிறவர் இதை மேம்படுத்தினார். 1892 தாமஸ் ஆல்வா எடிசன் புதுசா ஒரு யுக்தியை கண்டுபிடிச்சு மோஷன் அப்படி கொண்டு வந்தாரு. அதுக்கப்புறம் லூமியர் பிரதர்ஸ் இந்த சினிமாவை உலகத்திற்கு கொடுத்தார்கள். இந்தியாவில் ஆலமாரா அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு. தமிழ்நாட்டில் நடராஜ முதலியார் காளிதாஸ் அப்படின்னு ஒரு படத்தை உருவாக்கினார். தமிழில் முதல்ல சினிமா என்டர்டைன்மெண்டாக தான் இருந்துச்சு, பொழுதுபோக்காக தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ சினிமா பல பேரோட வாழ்வாதாரமாக இருக்கு. நான்லாம் இன்னைக்கு 36 வருஷம் நான் சென்னையில் இருக்கிறேன் அப்படின்னா எனக்கு இன்னைக்கு சென்னையில் 3 வீடு இருக்கு, கார் இருக்கு, என் பசங்க 2 பேரை டாக்டருக்கு படிக்க வச்சிருக்கேன்னா அதற்கு 2 காரணம். ஒன்று புரட்சி கலைஞர் கேப்டன், இன்னொன்று சினிமா. இந்த சினிமா சாப்பாடை தான் நான் இன்னை வரைக்கும் சாப்பிட்டுட்டு இருக்கிறேன். ஏன்னா என்னுடைய தந்தையார் அவர்கள் சினிமா தியேட்டரை வச்சிருந்தார். 25 பைசா டிக்கெட்டு, தர டிக்கெட்டு, 50 பைசா பெஞ்சு டிக்கெட்டு, ₹1 சேர் டிக்கெட்டு. சின்ன வயசுல இருந்தே நான் அந்த சினிமாவில் உள்ள வந்துட்டேன். சினிமா தியேட்டரில் டிக்கெட்டு கிழிக்கிறதுலேருந்து, வால் போஸ்ட் ஓட்டுறதுலேருந்து, ஆப்ரேட்டர் வேலை பார்த்துறதுலேருந்து, க்ளீன் பண்ணுற வரைக்கும் எல்லாமே நான் பண்ணியிருக்கிறேன். அப்போல்லாம் ஃபிலிமு அதை ரிவைண்ட் பண்ணி எல்லாம் பண்ணணும். இன்னைக்கு அது டிஜிட்டல் ஆயிடுச்சு. ஸோ சினிமாவில் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எனக்கு தெரியும், எல்லாம் தெரியும்ல, கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். அதனால தான் சினிமாவை பற்றி யாராவது பேசுனா, தப்பாக பேசுனா கோபம் வரும். சும்மா காசை வாங்கிக்கிட்டு சினிமா தெரியாம போய் சோசியல் மீடியாவில் பேசக்கூடாது. நிறைய பேர் அதை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. கண்டென்ட் நான் உங்களுக்கு கொடுக்குறேன், கண்டென்ட்டை எடுத்துக்கங்க. சினிமா தெரியாம பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. சினிமா மாஸ் மீடியா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. சினிமாங்கிறது, சினிமாவை வச்சு ஆட்சியை பிடிச்சவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க தமிழ்நாட்டில், ஆந்திராவில். அவ்வளவு பவர்ஃபுல் மீடியா, மாஸ் மீடியா அந்த சினிமா. அந்த சினிமாவில் வரணுங்கிறதுலாம் வரப்பிரசாதம், சாதாரண விஷயம் கிடையாது. அது 24 கிராஃப்ட், எந்த கிராஃப்டில் வந்தாலும் சரி, அது சாதாரண விஷயம் கிடையாது. அதே போல நடிகர் ஆகணும்னா சிவனுடைய கடைக்கான் பார்வை பட்டால் மட்டும்தான் நடிகராக முடியும், அரிதாரம் பூச முடியும். இன்னைக்கு ஒரு நடிகர் ரோட்ல போனா ஆள் பார்ப்பான், ஆனா ஒரு IAS ஆபீசரோ ஒரு IPS ஆபீசரோ ரோட்ல போனா தெரியாது. சினிமா அந்த அளவுக்கு ஒரு பவர்ஃபுல் மீடியா.
இன்னைக்கு நம்ம அண்ணன் அன்பு செல்வம்லாம் இன்னைக்கு அண்ணன் போராடுறாங்கன்னா அதுக்கு தான். ஒரு பிரச்சனை வந்துச்சு, டைரக்டர் போன் பண்றாரு அன்பு செல்வன், ஏய் பண்ணடா நான் பாத்துக்கிறேன் தைரியம் கொடுக்கிறாரு அவரு. அந்த மாதிரி உறுதுணையா இருக்கணும். சினிமாங்கிறது அவ்வளவு ஒரு 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 பொக்கிஷங்க. இதெல்லாம் நம்ம எல்லாம் இருக்கிறோம்னா அதெல்லாம் நம்ம எல்லாம் கடவுள் கொடுத்த வர பிரசாதம். நான் இன்னைக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இந்தி ஆகிய 5 மொழியில 237 படம் பண்ணியிருக்கிறேன், 47 சீரியல் நடிச்சிருக்கிறேன், 16 விளம்பர படம் நடிச்சிருக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் புரட்சி கலைஞர். அவருக்கு மீண்டும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அந்த சினிமா அப்படிங்கிறது தான் மூல காரணம். இன்னைக்கு எல்லாருமே அந்த சினிமாவில் இருக்கோம், சினிமா சாப்பாடை தான் சாப்பிட்றோம். நான் எங்கே போனாலும் எப்போ போனாலும் ஒரு விஷயத்தை சொல்லுவேன், நம்ம எந்த தொழிலை நம்ம விடாமல் பிடிச்சிட்டு இருக்கோமோ அந்த தொழில் நம்மளை கையை விடாது. நான் எல்லா மேடையிலும் இதை நான் சொல்கிறேன். எந்த தொழிலை நம்ம விடாமல் பிடிச்சிட்டு இருக்கிறோமோ அந்த தொழில் நம்மளை வந்து கையை விடாது. அடுத்ததாக இயக்குனர் சாய் பிரபாவை பற்றி சொல்லியே ஆகணும். நான் அவருடைய 3 படங்கள்லையும் நான் தொடர்ந்து நடிச்சிருக்கிறேன். முதல்ல எனக்கு ஃபோன் பண்ணார், அண்ணா இந்த மாதிரி ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறேன்னா எனக்கு நீங்கள் நடிச்சு கொடுங்க அப்படின்னாப்புல. அப்புறம் ஷார்ட் ஃபிலிம் சொன்னார். அப்புறம் ஆனால் அது பெரிய படம் தான். இப்போ நிறைய பேர் அப்படி தான் சொல்கிறாங்க, அண்ணா வாங்கண்ணா ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கணும்னா, இல்லை ஒரு பைலட் எடுக்கணும்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் ஃபீச்சர் ஃபிலிமே எடுத்துடுறாங்க. தம்பி அப்படி தான் ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி என்னை கூப்பிட்டாரு. நான் போனேன். தொடர்ந்து அவருடைய படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுக்குறார். எல்லாரும் சொன்ன மாதிரி சிறிய வயசில் கடின உழைப்பு. எனக்கு தெரிஞ்சு நான் வந்துட்டு 36 வருஷம் சினிமாவில் இருக்கேன். அப்புறம் அதிக நாள் இரவு வேலை செஞ்ச படம் இதுதான். ஒரு 8 நாள் எங்களை நைட்டுலாம் போட்டு, நான் பிர்லா போஸ் அண்ணா, ராஜமித்ரன் எல்லாம் ராத்திரி. அவர் என்னன்னு தெரியல, அமெரிக்காவில் பறக்க வேண்டியவர் இங்கே பறந்துட்டாரு. பகல் இரவு, இரவு பகல். அவருக்கு ராத்திரினா சுறுசுறுப்பாயிடுறாரு. அதே மாதிரி நல்ல உழைப்பாளி. எந்த ஒரு ஈகோவையும் நீங்கள் வச்சுக்காதீங்க சார். நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க சார். உங்கள்கிட்ட நம்பிக்கை இருக்குது, உழைப்பு இருக்குங்க, உண்மை இருக்குங்க. இந்த 3 இருந்தால் வாழ்க்கையில் நம்ம தன்னால் மேலே வந்துடலாம். உண்மை, உழைப்பு, நம்பிக்கை, இந்த 3 இருந்தால். நான் அதனால தான் உண்மையை பேசுகிறேன். வெட்டு 1 துண்டு 2ன்னு பேசுகிறேன். நியாயமாக இருக்கிறேன், விசுவாசமாக இருக்கிறேன். தப்புன்னா தப்புன்னு சொல்கிறேன். இந்த 3 உங்ககிட்ட இருக்கு, நீங்கள் பெரிய ஆளாக வருவீங்க. உண்மை, உழைப்பு, நம்பிக்கை. ஏன்னா நாங்கள்லாம் கேப்டன் ஸ்கூல்ல இருந்து வந்தவங்க. கேப்டன் எங்களுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் இது. உண்மையாக இருக்கணும், உழைக்கணும், நம்பிக்கையாக இருக்கணும், விசுவாசமாக இருக்கணும். அது உங்ககிட்ட இருக்குது. நீங்கள் மிகப்பெரிய டைரக்டர். நீங்கள் யோசிக்காங்க. சகிலா மேடம் சொன்ன மாதிரி தான், சிறிய நடிகர்கள் தான் பெரிய நடிகர்கள், சிறிய இயக்குநர்கள் தான் பெரிய இயக்குநர்கள், சிறிய தயாரிப்பாளர்கள் தான் பெரிய தயாரிப்பாளர்கள். சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் என்ன, அவர் வரும்போதே வந்து ஆர்பி சௌத்ரி அண்ணா வந்து அவனை கோடிக்கணக்கில் வச்சுட்டா படம் எடுத்தாங்க? கிடையாது. அதே மாதிரி அப்போதுல இருந்து ஜெமினி ஆகட்டும், விஜயாவாகட்டும், எல்லாமே என்ன பெரிய மூலதனத்தை வச்சா படம் பண்ணாங்க? கிடையாது. அதே மாதிரி டைரக்டர் சங்கர் சார் வந்து பெரிய ஃபர்ஸ்ட் எடுத்தவொடனே பெரிய படமா பண்ணாங்க? கிடையாது. அதனால நீங்க பாகுபாடு பார்க்காதீங்க. நமக்குள்ள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸை வளர்த்துக்காதீங்க. நம்ம தான் பெரிய ஆளியா, நம்ம தான் சினிமா, நம்ம இந்த சினிமாவில் இருக்கிறோம், இனிமேலும் இருப்போம். பிறந்தாலும் சினிமா தான், வாழ்ந்தாலும் சினிமா தான், இறந்தாலும் சினிமா தான். அதே மாதிரி பால்பாண்டி தம்பியை பற்றி சொல்லணும். 3 படத்துலையும் நான் வேலை செஞ்சுருக்கிறேன் அவர் கூட. இந்த படமும் கடினமாக எடுத்திருக்கிறாரு. மேக்கிங், சினிமாவில் நம்ம சொல்லுவோம் டேக்கிங், மேக்கிங் அப்படின்லாம் சொல்லுவோம். மிக பிரம்மாண்டமாக பண்ணிட்டார். எனக்கு தெரிஞ்சு தமிழ் சினிமாவில் ஹெலிகாப்டர்னா ஒரு 100 படமோ 150 படத்தில் தான் அந்த ஹெலிகாப்டரை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு, என்னுடைய ஞாபகம் சரியாக இருந்தால் ஒரு 100-150 படத்துக்குள்ள தான் இருக்கும். பல்லாயிரக்கணக்கான படங்கள் வந்திருக்கு, ஆனால் ஒரு 100-150 படத்தில் தான் அதை யூஸ் பண்ணியிருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் படத்தில் ஊருக்கு உழைப்பான்ல ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி கமல் சார் படத்தில், குரு படத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி போட்டு சீக்வன்ஸ் வந்து அப்போது ஜெய்சங்கர் சார் படம் வல்லவன் ஒருவன், சிஐடி சங்கர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் சாரோட இதயக்கனி, ஒரு சில படங்களில் தான் இந்த கண்டென்ட்டை இந்த சீக்வன்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க. இவர் அதே மாதிரி
அவர் தயாரிப்பாளர்கிட்ட, சார் எனக்கு தெரியாது சார், எனக்கு ஒரு 30 கார் வேணும் சார், என்ன பண்ணுவீங்க தெரியாது. மதியம் 2 மணிக்கு சொல்லுவார், அவர் நைட்டு கரெக்டாக 9 மணிக்கு 30 காரை கொண்டு வந்து நிப்பாட்டிடுவார். சார் நம்ம நாளைக்கு போகிறோம் சார், நம்ம கோவா போகிறோம் சார், எனக்கு போட்டு வேணும் சார், எல்லாம் ரெடி பண்ணுங்க சார். உடனே ரெடி பண்ணுவார். 4 போட்டு, ஸ்பீடு மோட்டர் போட்டு, எல்லாமே. ஹெலிகாப்டரும் அதே மாதிரி தான். சார் என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்க சார், நம்ம போகணும் சார், ஹெலிகாப்டரில் போகணும் சார். பாவம் அவர் என்ன பண்ணாரோ தெரியல. சண்டை போடுவாங்க. ஆஷா மேடத்துக்கும் டைரக்டருக்கும் ஸ்பாட்டில் சண்டை வரும். நியாயமான சண்டை, நியாயமான கோபம். எங்கள் தலைவர் எப்படி நியாயத்துக்கு கோபப்படுவாரோ அதே மாதிரி நியாயமாக இருக்கும் அந்த விஷயம். அவங்க சண்டை போடும்போது அந்த விஷயம் அவருக்கு அவர் சைடில் நியாயமாக இருக்கும், இவங்களுக்கு தயாரிப்பாளருக்கு அவங்க சைடில் அது நியாயமாக இருக்கும். ஆனால் ஒரு நல்ல அருமையான ஒரு படைப்பை அவங்க கொடுத்துருக்குறாங்க. ஏன்னா நம்ம தம்பி பிர்லா போஸ் சொன்ன மாதிரி முப்படைகளும், தரைப்படை, ஆகாயப்படை, விமானப்படை, கடல் படை எல்லாத்தையும் யூஸ் பண்ணியிருக்காப்புல. நானும் அண்ணன் ராஜ்முத்திரனும் சொன்னோம், எல்லாம் யூஸ் பண்ணிட்டீங்க, இந்த குதிரை யானையை மட்டும் யூஸ் பண்ணலையா. குதிரையும் யானையும் மட்டும் இல்லையேங்க, அதையும் வச்சு யூஸ் பண்ணிட்டீங்கன்னா பிரம்மாண்டமாக இருக்குமே. இன்னும் போஸ்டரில் அப்படியே குதிரை, யானை, ஹெலிகாப்டரு இதெல்லாம் போட்டு அதெல்லாம் போட்டிங்கன்னா பெரிய படமாக இருக்குமே அப்படின்னு நானும் அண்ணன் ராஜமுத்திரனும் பேசிக்கிட்டு இருந்தோம். அதை அவர் சொன்னார், குதிரை கூட ரெடியாக தான் இருக்கு அப்படின்னாரு. நல்ல வேளை படம் முடிஞ்சிச்சு. அதனால அதாவது தயாரிப்பாளரை பற்றி சொல்லி ஆகணும். அது ஷூட்டிங் முடிச்சு வீட்டுக்கு வர்றதுக்குள்ள கூகுள் பேல பணம் வந்துருச்சு. சார் வந்துருங்க, புத்தூரில் ரூம் போட்டாச்சு சார், வந்துருங்க சார், ஒரு ஃபோன் தான் பண்ணுவார், நாங்கள் கிளம்பிடுவோம். ஏன்னா எங்களுக்கு அது ஒரு குடும்பம் மாதிரி இருந்தது. உண்மையிலே சொல்லணும்னா டைரக்டர் கூட வேலை செய்கிறதுக்கும் நம்மளுடைய டார்லிங் ப்ரொடியூசர் கூட வேலை செய்கிறதுக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. நான் நிறைய சீரியல் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். இருந்தாலும் அவங்க கூப்பிடும்போது நான் இவங்ககிட்ட வந்து மேட்ச் பண்ணி இவங்ககிட்ட சொல்லிவிட்டு சீரியல் அந்த நேரம் சுந்தரியை நடிச்சுக்கிட்டு இருக்கேன். சன் டிவியில் சீரியல் நடிச்சுட்டு இருக்கிறேன். அங்கே பூரா நைட்டு நடிப்பேன். அடுத்த நாள் காலையில் காரில் வர முடியாது, ஏன்னா நைட்டு ஃபுல்லாகவே நடிச்சுட்டு காலையில் 4 மணிக்கு பஸ்ஸை பிடிச்சி இங்கே வந்துடுவேன், 8 மணிக்கு இங்கே வந்துடுவேன். சீரியல் நடிச்சுட்டு திரும்ப இங்கேருந்து நைட்டு அங்கே போவோம். ஆனால் அவர் ரொம்ப வசதி, எனக்கு நைட்டு ஷூட்டிங் வச்சார். இங்கேயும் நடிச்சுட்டு அங்கேயும் போய்ட்டு இந்த பஸ்ஸில் போகும்போது தான் தூக்கம். அதனால் நிறைய பேசுவேன். மைக் கிடச்சா நம்ம சினிமாவும் அரசியலும் மணிக்கணக்கில் பேசுவேன். இருந்தாலும் டைம் ஆயிடுச்சு. நம்ம சார் சொன்ன மாதிரி, ஏன்னா நான் நாளைக்கு சங்கராபுரம் போகணும், இப்போ நைட்டு கிளம்பணும், நாளைக்கு அங்கே ஷூட்டிங்கு. அதனால் முக்கியமாக தயாரிப்பாளர் நம்மளுடைய நாங்கள் செல்லமாக ரமணா சார்னு சொல்லுவோம், அதே மாதிரி மேடம் ஆஷா, அதே போல் அவங்களுடைய சாய்பிரபா டீம், அவங்க தம்பியோட டீம், அவங்களுடைய ஏடி அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஜேடி, அந்த கோ டைரக்டரு, அப்புறம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பசங்க தான் அப்படியே தீயா நிற்கிறாங்க, இப்போ ஃபயராக நிற்கிறாங்க, அருமையான வேலை செய்கிறாங்க. நல்ல ஒரு டீம். அடுத்த படமும் வந்து தயாராகிடுச்சு. டைரக்டர் சார் அடுத்த படத்துல எனக்கு வாய்ப்பு கொடுத்துருங்க. மேடையிலே நான் கேட்டிருந்தேன். வாய்ப்பு கொடுத்தா திருநெல்வேலி அல்வா, வாய்ப்பு கொடுக்கலன்னா திருநெல்வேலி அருவா. நேட்டிவ் திருநெல்வேலி, வாய்ப்பு கொடுத்துருவாரு. அதனால் அந்த ட்ரெய்லரை நம்ம பார்த்துருப்போம், மிக அருமையாக இருந்தது. படமும் நிச்சயமாக நல்லா இருக்கும். ஏன்னா நான் பிர்லா போஸ் தம்பி அண்ணன் ராஜ்மித்ரன் அண்ணன்லாம் அந்த சீன் பண்ணும்போது நாங்கள் உண்மையிலே எங்களுக்குள்ள ஒரு ஈகோ கிடையாது. ஆர்டிஸ்ட்டுக்குள்ள வந்து ஈகோ இருக்கக்கூடாது. அதில் நான் இதில் தெரிஞ்சுக்கிட்டேன். நான் வந்து 36 வருஷம் ஆகுது, ஒரு 237 படம் நடிச்சிருக்கிறேன். நாங்கள் அதை டிஸ்கஸ் பண்ணி அந்த 3 பேரும், நான் பிர்லா போஸ் தம்பி அண்ணன் ராஜ்மித்ரன்லாம் உட்காந்து டைரக்டர் சொன்னதை எங்கள் சைடில் நாங்கள் எப்படி, அதாவது அவர் தனியாக பண்ணிட்டு போகலாம், அவர் பேர் எடுக்கலாம், ஆனால் சீன் நல்லா இருக்கணும், சீக்வன்ஸ் நல்லா இருக்கணும், கதையோடு அது வரணும் அப்படிங்கிறத 3 பேரும் நாங்கள் இதை டிஸ்கஸ் பண்ணி ஒரு தடவைக்கு 4 தடவை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதை வந்து டயலாக்கெல்லாம் வச்சு பேசி 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 மானிட்டர் பார்த்து அது ரொம்ப அழகாக அதை வந்து நாங்கள் வந்து டைரக்டர் எங்களை வந்து கையாண்டார். அவருக்கு எங்களுக்கு இந்த நேரத்தில் நன்றி.
இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும். என்னுடைய வாழ்த்துக்கள். பேச்சில் நிறைய இருந்தால் எடுத்துக்குங்க, குறை இருந்தால் மன்னிச்சுக்குங்க. வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். சாய் பிரபா மீனா இனிமே நாங்க தான் ஹெட்லைன்ஸ் படத்தோட இயக்குனர், கதையின் நாயகன். அவரோட குடும்பத்தினர் இந்த தருணத்துல மேடையில வந்து அவருக்கு மாலை அணிவிச்சு சந்தோஷப்படுத்தணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. குடும்பத்தினரை தொடர்ந்து சாய் பிரபா மீனாவோட ஃப்ரெண்ட்ஸும் வந்து அவருக்கு ஒரு மாலை அணிவிக்கணும் அப்படின்னு இங்க வந்திருக்காங்க. அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த இடத்துல நான் முக்கியமாக நிற்கிறதுக்கு காரணம் எனது சினிமாசான் டாக்டர் புன்னகை மன்னன் ஜெய்யாகாஷ் சார் மட்டும்தான். இந்த இடத்துலையும் சரி, நான் எந்த இடத்துக்கு போனாலும் எப்பயுமே அவர் கீழே தான், அவரால் மட்டும்தான் இந்த இடத்துல நான் நிற்கிறேன். இது எங்கேயுமே எப்பயுமே சொல்லிட்டு தான் இருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சிறுபட முதலீட்டு தயாரிப்பாளர் ஆர்கே அன்புச்செல்வன் சார் எந்த டைம்லேயும் ஃபோன் பண்ணால் எடுத்து பேசக்கூடிய ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அவரால் தான் இந்த இடத்துலையும் நான் நிற்கிறேன். ஏன்னா அவர் தான் என் ஃபஸ்ட்டு படத்தை யோக்கியன் என்ற படத்தை வந்து வாங்கி அதை ரிலீஸ் பண்ணி விட்டவர். அதனால் அவரும் வி மாதேஷ் சார் அவர்களும். அடுத்ததாக வந்து இந்த படத்தை எடுக்க முழுக்க காரணமானவங்க ரெண்டே பேர் தான். ஒன்று ஆஷா. ஃபஸ்ட்டு ஆஷான்றவங்க தான் வந்து எனக்கு தெரியும். அவங்கக்கிட்ட தான் நான் பேசினேன், இந்த மாதிரின்னு சொன்னேன். அதுக்கப்புறமா சரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ராம்குன்லா சார்கிட்ட வந்து என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அவரால் மட்டும்தான் இந்த படம் இந்த அளவுக்கு வந்துக்குது. இந்த படத்தை வந்து நான் 2 முறை எடுத்து தோல்வி அடைஞ்சிட்டேன். அதாவது வந்து பாதியிலேயே வந்து விட்டு போயிட்டாங்க. ஆனால் இது 3வது வாட்டி இவங்க மூலியமாக தான் இந்த படம் ரிலீஸ் ஆகணும்னு பாபா எழுதி வச்சுருக்காரு. அதனால தான் இந்த படம் வந்து இன்றைக்கி வர பிப்ரவரி மாதத்து லாஸ்ட்டில் இந்த படம் ரிலீஸ் ஆகிடும். அதுக்கான வேலையெல்லாம் நடந்துகிட்ருக்கு. அடுத்தபடியாக மேடையில் உட்காந்து இருக்க எல்லாருக்கும் வந்து நன்றி சொல்கிறேன். ஷக்கிலா மேம் வந்தாங்க, ஒரே நாள் சரவடி எப்படி வெடிக்குமா டபடபடபடன்னு வச்சு தள்ளிட்டாங்க. அதாவது ஆக்டிங்கில் சொல்கிறேன் நான். பயங்கரமாக நடித்தாங்க. ஒரே நாள் தான் செம்மையாக நடிச்சுட்டு செம்மையாக போயிட்டாங்க. மீசை ராஜேந்திரன் சார் என்கிட்ட ஒரு 3 படம் தொடர்ந்து என்கிட்ட பண்ணிகிட்டே இருக்கார். அவரும் நான் சின்னது பண்ணாலும் சரி பெருசு பண்ணாலும், சார் நீங்கள் சொல்லுங்கள் சார், நான் வந்துடுறேன் சார், அவ்வளோதான், அது மட்டும் சொல்லுவார். அதுக்கப்புறமா வந்து பிர்லா போஸ் சார் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசவே பயந்தேன். உண்மை இதுதான், அவர்கிட்ட பேசவே பயந்தேன் நான். இங்கே இருக்க எல்லா நடிகருமே எங்கள் சார் மூலியமாக தான் தெரியும், ஜெய்யாகாஷ் சார் மூலியமாக தான் தெரியும். அவர்கிட்ட நான் பேச சொல்ல கூட பயந்தேன். அதுக்கப்புறமா சொன்னேன் இந்த மாதிரின்னு. அதுக்கப்புறமா அவர் வந்து அதை நடித்து நல்லபடியாக முடித்து கொடுத்தாரு. ராஜ்மித்ரன் சார் எக்ஸ் ஆர்மின்னு ஒரு படம் ஷூட்டிங்கு. அந்த ஷூட்டிங்கில் வந்து நான் அவர் எல்லாம் ஒன்றா ஒர்க் பண்ணியிருந்தோம். அந்த படத்தோட டைரக்டர் நான் தான். சார் தான் வந்து கதாநாயகன், ஜெய்யாகாஷ் சார் தான் கதாநாயகன் அந்த படத்துக்கு. அந்த படத்தோட தயாரிப்பாளர் சிபி சதீஷ்குமார், எனக்கு முதல் பட தயாரிப்பாளர். ராஜ்மித்ரன் சார் வந்து சொல்லவே வேணாம், என்ன ஆனாலும் சரி எது ஆனாலும் சரி நான் நிற்கிறேன் சாய் அப்படின்னு சொன்னவங்க. இந்த டீம் கிடைச்சது வந்து அது பாபாவோட கருணையால் தான். இன்னும் என்ன பேசுகிறதுனே எனக்கு தெரில. நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமானவங்க இன்னும் நிறைய பேர் இருக்காங்க. எம்பி மேன் பவர் பீர் முகமது சார், சார் வாங்க எம்பி மேன் பவர் பீர் முகமது சார், நான் கஷ்டப்பட சொல்லியும் சரி, நான் எந்த ஒரு டைம்லேயும் எந்த ஹெல்ப் கேட்டாலும் சரி, இன்னி வரைக்கும் என் கூட ஒரு உறுதுணையாக இருந்துகிட்ருக்காரு. அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா டாக்டர் ஜி ராஜ்குமார், அதுக்கப்புறமா ஏசிஎல் சீனிவாசன், இந்த 2 பேருமே வந்து எனக்காக நிறைய பண்ணியிருக்காங்க, இன்னும் பண்ணிட்டு தான் இருக்காங்க. அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் பண்ணிக்கிறேன். அப்புறமா நான் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, இங்கே இந்த படம் வந்து நான் பெண்களுக்காக எடுத்த படம். முழுக்க 4 பெண்களை மையமாக வச்சு
எடுத்திருக்கேன் இந்த படத்தை. ஏன்னா இன்றைக்கி வேலைக்கு போனாலும் சரி, இல்லை எங்கே போனாலும் ஏதாவது ஒரு சூழ்நிலை, அதாவது அவங்க கஷ்டத்தை பயன்படுத்தி அவங்க இஷ்டமாக அவங்கள பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதுக்காக இந்த படத்தை வந்து நான் டைரக்ட் பண்ணியிருக்கேன். பால் பாண்டி அண்ணா வந்து அவர் தான் இந்த படத்துக்கு மெயினான ஒரு இது. ஹீரோன்னு பார்த்தா கேமரா தான் இந்த படத்தில், வேறு யாரும் கிடையாது. அது பால் பாண்டி அண்ணா பண்ண கேமரா தான். அதுக்கப்புறம் இந்த 4 ஆக்டரும் புது முகம். இது வரைக்கும் ஒரு சினிமா அதை பற்றி எதுவுமே தெரியாத ஒருத்தவங்க நடித்த ஒரு படம் இது வந்து. இனிமேல் நாங்கள் தான் ஹெட்லைன்ஸ். அதுக்கப்புறமா மியூசிக் டைரக்டர் சந்தோஷ் ராம். எனக்கு அவருக்கு பயங்கர சண்டை. எனக்கு இப்படி தான் வேணும், இப்படி தான் வேணும். நான் அவர் போட்டு டார்ச்சர் பண்ணிக்கினே இருப்பேன். எடிட்டரை போட்டு டார்ச்சர் பண்ணுவேன், சிஜி பண்ணுறவங்கள போட்டு டார்ச்சர் பண்ணுவேன். ஏன்னா இதில் வந்து நான் டைட்டிலே 3 வாட்டி 4 வாட்டி மாற்றிட்டேன். டைட்டில் டிசைன் மட்டும் 3 வாட்டி 4 வாட்டி மாற்றிட்டேன். நேமை மாற்றலை, டைட்டில் டிசைனை வந்து 3 வாட்டி 4 வாட்டி மாற்றிட்டேன். அதுக்கப்புறமா மியூசிக்கை வந்து ஃபஸ்ட்டு போட்டாங்க, அதுக்கப்புறமா மாற்றி 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 நான் எனக்கு இப்படி தான் வேணும், இப்படி தான் வேணும். சண்டை, ஒரே சண்டை. ப்ரொடியூசருக்கு எனக்கு சண்டை, இன்னொரு ப்ரொடியூசர் ஆஷாக்கு எனக்கு சண்டை. ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒரே சண்டை மட்டும்தான் நடக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த படத்தை நல்லபடியாக எல்லாருமே பண்ணி கொடுத்தாங்க. அப்புறமா வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்கேயாவது நாங்கள் சீஃப் கெஸ்ட்டாக யாரையாவது கூப்பிட போக சொல்ல ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறாங்க, அதை மட்டும் யாரும் பண்ணாதீங்க. சின்ன டைரக்டரு பெரிய டைரக்டரு அப்படின்னு சொல்கிறாங்க. சின்ன டைரக்டர் என்னன்னா பெரிய டைரக்டர் என்னன்னா எனக்கு தெரியல. ஒரு படம் பண்ணாலும் டைரக்டர் தான், 10 படம் பண்ணாலும் டைரக்டர் மட்டும்தான் அவங்க. அதை வந்து கொஞ்சம் இது பண்ணிங்க. அதுக்கப்புறமா வந்து இந்த ஆடையை பற்றியும் நிறைய பேர் விமர்சிக்கிறாங்க. ஆள் பார்த்து மட்டும் எதையும் எடை போடாதீங்க. திறமைக்கு தான் மதிப்பு இங்கே இருக்கே தவிர இவன் சின்ன பையனால் என்ன பண்ண முடியும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது. அது ஃபார் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்கிறேன். உலகத்திலேயே இந்த உலகமே ஒருத்தரை பைத்தியக்காரன்னு சொல்லிச்சு. அந்த பைத்தியக்காரன் யாருன்னா வந்து இன்னைக்கு உலகத்திலே நம்பர் 1 கோடீஸ்வரன் ஈலோன் மஸ்க். அவரை வந்து இந்த உலகமே பைத்தியக்காரன்னு சொல்லிச்சு. அவர் சொத்து இழந்தார், எல்லாமே இழந்தார். அவரால் சாதிக்க முடியும்னா கண்டிப்பாக என்ன மாதிரி இருக்க இளைஞர்களாலும் சரி, என்ன மாதிரி இருக்க ஆளுங்களாலையும் கண்டிப்பாக இதை சாதிக்க முடியும். எல்லாராலையுமே சாதிக்க முடியும். அதுக்காகவே நான் ஒரு பாடல் எழுதியிருக்கேன். முன்ன வச்ச கால நீயும் பின்னாடி வைக்காத, தோல்வியை பார்த்து நீயும் பயந்து நிற்காத, தோல்வியவை தோல்லுக்கு வெற்றியவை காலுக்கு, உனக்கான வாய்ப்பு கிடைக்கும் உன்னோட திறமைக்கு. சீன்னு சொன்னவங்க முன்னாடி வாழ்ந்து காட்டு ஆனு, என்கிட்ட காசு இல்லாத சொல்லும் என்ன சொல்லிட்டாங்க போன்னு. ஆனால் என்கிட்ட காசு இருந்தாலும், நான் எப்படி இருந்தாலும், நான் பயங்கரமான ஒரு இதுவில் இருந்தாலும் என்னை அணைச்சி இந்த இடத்துல நிற்க வச்ச எனது சினிமா ஆசான் டாக்டர் புன்னகை மன்னன் ஜெய்யாக்கா சாருக்கு நன்றி 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 நன்றி. எவ்வளோ நன்றி சொன்னாலும் அவருக்கு பத்தவே பத்தாது. அந்த அளவுக்கு எனக்கு அவர் பண்ணியிருக்காரு. ஒரு படத்தை எனக்காகவே ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படம் வந்து ஓடுது ஓடல, நீ பண்ணு, நீ ஜெயிக்கணும் ஜெயிக்கணும் ஜெயிக்கணும்னு சொல்லி என்னை ஜெயிக்க வச்சு இன்னைக்கு எனக்கு இயக்குனர்ன்ற பட்டத்தையும் கொடுத்தவர் ஜெயாகாஷ் தான். நடிப்பு சொல்லி கொடுத்தவர் அவர் தான், எனக்கு எல்லாமே சொல்லி கொடுத்தவர் அவர் தான். இதுக்காக ரொம்ப நன்றி. நான் பேசுறதுனே தெரியல, அவரை பற்றிலாம் பேசினா பேசினே போகலாம். அதே மாதிரி இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன். இப்போ எத்தனை கேமரா ஆன் ஆகிருக்குன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. நான் ஒரு ஃபங்க்ஷனுக்கு சீஃப் கெஸ்ட்டாக போயிருந்தேன். அந்த ஃபங்க்ஷன் வந்து கேப்டன் அவர்களுடைய படத்திறப்பு விழா. மணிமாறன் சார் வந்து கன் எஃபெக்ட்டு, அவர் வந்து அதுக்கான எல்லா ஏற்பாடையும் பண்ணி வச்சுருந்தார். அப்போ நான் கேப்டனை பற்றி சில வார்த்தைகள் நான் தான் ஃபஸ்ட்டு பேசினேன். அவரை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன். அதுக்கப்புறமா அவருக்காக நான் ஒரு பாடலையும் எழுதி பாடியிருக்கேன். அந்த பாட்டு வந்து இன்றைக்கி 6 நாளில் 1,51,000 பார்வையாளர்களை கடந்து போயிட்டுருக்கு அந்த பாட்டு. ஆனால் நான் பேசினதை வந்து கட் பண்ணிட்டாங்க. பெரிய 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 நடிகர்லாம் பேசுனா அந்த மாதிரி கட் பண்ணுவாங்களான்னு தெரியல. ஆனால் இப்போ கூட எனக்கு ஒரு டவுட் இருக்குது. நான் பேசுறத எந்த கேமரா எடுக்குது எந்த கேமரா எடுக்கலை எனக்கு ஒன்றுமே தெரியல. ஆனால் இதுதான் உண்மை.
இதை நான் வந்து கண்கூடா பார்த்தேன். எனக்கு அடுத்து பேசினவங்க எல்லாரோடைய ஸ்பீச்சும் தான் வந்ததே தவிர என்னை ஒரு ஆளாகவே அவங்க மதிக்கல. நீங்கள் அதாவது பத்திரிகையாளர், நீங்கள் நினச்சாதான் ஒரு திறமையானவங்கள வெளில கொண்டு வர முடியும். ஆனால் நீங்களே இப்படி பண்ணீங்கன்னா எப்படின்னு எனக்கு தெரியல. அதனால் நான் ஏதாவது பேசியிருந்தா, தப்பாக பேசியிருந்தா மன்னிச்சிருங்க. நான் எதையுமே ஸ்ட்ரைட்டாக பேசிடுவேன், யாருக்கும் பயப்பட மாட்டேன், யாருக்கும் இது பண்ண மாட்டேன். நான் எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட்டாக ஓப்பனாக பேசிட்டு போகிற ஆள். நன்றி, வணக்கம்.